தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னையில் கடந்த ஆண்டு கருணாநிதி பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினார். கவர்னர் ரவி, எடப்பாடி பழனிசாமி, தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு ஆகியோரை பற்றி ஆபாசமாக பேசியிருந்தார். இது பெரும் சர்ச்சையாகி அவர் கைது செய்யப்பட்டார். திமுகவை விட்டும் நீக்கப்பட்டார். மன்னிப்பு கேட்டதால் மறுபடி சேர்த்துக் கொள்ளப்பட்டார். பாஜகவில் சேருவது பற்றி இரவு 2 மணிக்கு முடிவெடுத்து அண்ணாமலைக்கு போன் செய்து கூறியதாக நடிகர் சரத்குமார் கூறியிருந்தார். அந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு சரத்குமார் அவர் மனைவி ராதிகாவை கிண்டல் அடித்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட்டம் ஒன்றில் பேசினார். இரட்டை அர்த்தம் தொனிக்கு அவர் ஆபாசமாக பேசிய போது திமுக தொண்டர்கள் கைத்தட்டியும் சிரித்தும் ஆரவாரம் செய்தனர். இடையே பிரதமர் மோடியையும் இழுத்து இழிவுபடுத்தி பேசினார். அந்த வீடியோவை பாஜகவினர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கடுமையாக கண்டித்து வருகின்றனர். விருதுநகர் பாஜக வேட்பாளர் நடிகை ராதிகாவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஏண்டா படுபாவி, ஜெயிலுக்கு போய் நீ திருந்த மாட்டியா? உன்னையெல்லாம் இன்னும் அந்த கட்சியில வச்சிருக்காங்களே, அவங்கள தான் குத்தம் சொல்லணும். இதுல உனக்கு அந்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியோட பேரு வேற. உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் கடுமையாக தண்டிக்கப்படணும். திமுகவுக்கு அவமானம் என கூறி முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஆகியோரை ராதிகா டேக் செய்துள்ளார்.